தீபம் அறக்கட்டளை 27 வருடமாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதனுடைய வேர் வந்து தர்மசாலை. அப்போ இந்த தர்மசாலைங்கிற போது ஆஹ், ஐயா இதனுடைய நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயா தன்னுடைய முதல் தர்மம் பண்ணுறதே இந்த ஒரு குடும்பத்துக்கு உணவு தேவைங்கிறத கொண்டு போனார். அந்த நாள்லேருந்து இது ஸ்டார்ட் ஆனது தர்மசாலை தான். இப்போது இந்த விஷயங்களுக்காக நான் பேச வந்திருக்கிறதே காரணம் என்னன்னீங்கன்னா, தர்மசாலைங்கிறது நடமாடும் தர்மசாலைன்னு ஒன்று நாங்கள் கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து இதை வந்து சிறப்புற பண்ணிகிட்ருக்கோம். இந்த நடமாடும் தர்மசாலை என்னுடைய கருத்து என்ன அப்படின்னீங்கன்னா, சமீப ஒரு 1.5 வருஷமாக ஆஸ்பத்திரிக்கு, அதாவது அடையாறு கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு உணவு கொண்டு போகும்போது ரோடு சைடு இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்குறோம். பட் கொரோனாவிலேருந்து இந்த 5-6 வருஷமாக நம்ம வந்து ரோடு சைடில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, அந்த அந்த செயலுக்கு வந்து நடமாடும் தர்மசாலை அப்படின்னு நிறுவி நடமாடும் தர்மசாலையை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி தான் ஒரு 15 நாள் முன்னாடி செங்கல்பட்டில் நம்ம புதியதாக ஒரு தர்மசாலை வந்து எங்களுடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட், நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய கனவு, தீபம் அறக்கட்டளையுடைய பெரிய திட்டம் ஜோதிமாமலை, அதாவது கரிமாமலையில் ஐயா வந்து தவம் இருந்து அதற்கு கீழே ஒரு 4.5 ஏக்கர் நாங்கள் வாங்கி அதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்காக முதல்ல தர்மசாலை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த தர்மசாலை மூலியமாக அங்கே செஞ்சியில் அரசு மருத்துவமனையில் மினிஸ்டர் தான் அதை திறந்து வச்சார். டெய்லி மதியம் 12 மணிக்கு ஷார்ப்பாக அந்த ஆஸ்பத்திரியினுடைய வாசலில் 200 பேருக்கு உணவு கொடுக்குறோம்.